வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இந்தியாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச, இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர், நிர்மலா சீதாராமன் ஆகியோருடன் இருதரப்பு கலந்துரையாடல். கோட்டா கோகம போராட்டத்தின் மீது இடம்பெற்ற தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் போது மொத்தம் 31 சந்தேக நபர்கள் அடையாளம். அரசு சேவையில் புதிதாக 72,000 பேரை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான ஒப்புதல் கிடைத்துள்ளதாக சுகாதார அமைச்சர் மற்றும் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜாதிச தெரிவிப்பு. 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மூலம் வாகன இறக்குமதிக்கு விதிக்கப்பட்ட வரிகளை மேலும் உயர்த்த அரசாங்கம் திட்டம். தொடர்வது விரிவான செய்திகள். இந்தியாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச புதுடில்லியில் இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து முக்கிய இருதரப்பு கலந்துரையாடலில் ஈடுபட்டார். இந்த நிகழ்வில் இலங்கை இந்தியா பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்துவது, இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக உறவுகளை விரிவுபடுத்துவது மற்றும் தெற்காசிய பிராந்திய ஒருமைப்பாட்டை மேம்படுத்துவது ஆகிய அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டன. இதன்போது இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், இலங்கை தனது இயற்கை வளங்களை திறம்படவும் நீடித்த முறையிலும் பயன்படுத்துவது அவசியம் என்று குறிப்பிட்டதோடு மனிதவளத்தின் திறன் மேம்பாட்டுக்கான திட்டங்களை பலப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் இந்தியாவின் வேகமாக மாறிவரும் பொருளாதார வளர்ச்சியோடு இலங்கை எவ்வாறு தன்னை கட்டமைத்து இணைத்துக் கொள்ள முடியும் என்பதற்கான துருவ கொள்கைகள் பற்றியும் ஆராயப்பட்டது. அத்துடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான கல்வி, தொழில்நுட்பம், புதுமை மாற்றம், இம்முதலீட்டு துறைகளில் புதிய ஒத்துழைப்பை உருவாக்கும் வாய்ப்புகள் குறித்தும் இரு தரப்பினரும் கலந்துரையாடினார்கள். இந்த சந்திப்பின் போது இலங்கை மக்கள் கடுமையான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்ட காலத்தில் அதனை மீறி வளர்ச்சி பாதையில் முன்னேறுவதிலும் இந்தியா வழங்கிய தொடர்ந்து நிலைத்த ஆதரவிற்காக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தனது ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துள்ளார். மேலும் எதிர்காலத்தில் இலங்கை மற்றும் இந்தியா இடையிலான உறவை பலப்படுத்துவதற்காக எதிர்க்கட்சியாக தாம் உறுதியாக பங்களிக்கப் போவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இதேவேளை இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் செவ்வாய்க்கிழமை புதுடில்லியில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்து இருநாட்டு உறவுகள் மற்றும் பிராந்திய ஒத்துழைப்பு தொடர்பில் கலந்துரையாடியுள்ளார். இந்த சந்திப்பு தொடர்பாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் எக்ஸ் தளத்தில், இலங்கையின் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. இந்தியா மற்றும் இலங்கை இருநாட்டு உறவுகள் எமது அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற கொள்கை தொடர்பாக கலந்துரையாடினோம். இலங்கையில் முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சிக்கு இந்தியா எப்போதும் உறுதுணையாக இருக்கும் என்று பதிவிட்டுள்ளார். இந்திய உலக விவகார சபையின் ஏற்பாட்டில் சப்ரு ஹவுஸில் நடந்த கலந்துரையாடலில் ஒன்றில் சஜித் பிரேமதாசவும் கலந்து கொண்டிருந்தார். அங்கு நீண்ட காலமாக நிலவும் மீனவர் பிரச்சினை உட்பட இந்தியா இலங்கை இருதரப்பு உறவுகளின் முக்கிய அம்சங்கள் தொடர்பாகவும் உரையாற்றினார். 2022 ஆண்டு மே மாதம் காலிமுகத்திடல் கோட்டா கோகம போராட்டத்தின் மீது இடம்பெற்ற தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் போது மொத்தம் 31 சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். இந்த விடயம் குறித்து சட்டமா அதிபர் நேற்று உயர்நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் குறித்த சந்தேக நபர்களுக்கு எதிராக விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்று அரசு சட்டத்தரணி சஜித் பண்டார நீதிமன்றத்தில் தெரிவித்தார். முன்னதாக கோட்டா கோகம போராட்டத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை தடுக்க தவறியதோடு சட்டம் மற்றும் ஒழுங்கை பேணுவதில் காவல்துறை உள்ளிட்ட அதிகாரிகள் புறக்கணிப்பு காட்டியதாக கூறி போராட்டக்காரர்களின் சார்பில் 5 அடிப்படை உரிமை மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. அந்த மனுக்கள் மீதான விசாரணைகள் இடம்பெற்ற போது அரசு சட்டத்தரணி மேற்கண்ட தகவலை வெளிப்படுத்தினார். மேலும் அடையாளம் காணப்பட்ட சந்தேக நபர்களில் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதற்கிடையில் சம்பவம் நடைபெற்ற போது காவல்துறை தங்கள் கடமைகளில் செயல்பாடின்றி இருந்ததாலேயே இத்தகைய துரதிருஷ்டவசமான நிலைமை ஏற்பட்டதாக மனுதாரர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் வாதிட்டுள்ளனர். அரசு சேவையில் புதிதாக 72,000 பேரை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான ஒப்புதல் கிடைத்துள்ளதாக சுகாதார அமைச்சர் மற்றும் அரசாங்க பேச்சாளர் நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். அதன்படி புதிய ஆட்சேர்ப்புகள் தற்போது ஒவ்வொரு அமைச்சும் துறைவாரியாக மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் விளக்கம் அளித்தார். இவற்றில் சுகாதாரத்துறைக்காக மட்டும் 9,000 பேரை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் இதுவரை 7,200 பேர் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மீதமுள்ள 1,800 பேரும் டிசம்பர் மாத இறுதிக்குள் ஆட்சேர்ப்பு செய்யப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். முன்னைய அரசாங்கங்கள் தேவைகள் மற்றும் வெற்றிடங்களை கருத்தில் கொள்ளாது அரசியல் நோக்கங்களின் அடிப்படையில் அரசு ஊழியர்களை நியமித்திருந்தன என்று அவர் சுட்டிக்காட்டினார். சில நிறுவனங்களில் ஊழியர்கள் இந்த அமைச்சின் காலத்தில் நியமிக்கப்பட்டார்கள் என்பதும் வெளிப்படையாக காணப்படுவதாகவும் தற்போதைய அரசாங்கம் இத்தகைய நடைமுறைகளை முற்றிலும் தவிர்த்துள்ளதாகவும் அவர் வலியுறுத்தினார். நாங்கள் அரசியல் அடிப்படையிலான நியமனங்களை வழங்குவதில்லை. தற்போதுள்ள வெற்றிடங்களையும் நாட்டின் பொருளாதார நிலைமையும் கருத்தில் கொண்டு மட்டுமே ஆட்சேர்ப்புகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்றும் அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். அத்துடன் அரசாங்கத்தின் டிஜிட்டல் மயமாக்கல் கொள்கைக்கு இணங்க அத்தியாவசிய சேவைகளுக்கான ஆட்சேர்ப்புகள் முன்னுரிமை அடிப்படையில் நடைபெற்று வருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் ஓய்வு பெறும் ஊழியர்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு ஒழுங்குமுறையோடும் நீடித்த பணியாளர் மேலாண்மை திட்டத்தின் ஆட்சேர்ப்புகள் நடைபெறுவதாகவும் அமைச்சர் விளக்கியுள்ளார்.
வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்களுக்கு கடவுச்சீட்டுகள் வழங்கும் செயல்முறையை மேலும் விரைவுபடுத்தி எளிமைப்படுத்துவதற்கான புதிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதற்கமைய வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத்தின் தலைமையில் சிறப்பு கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடலில் குடிவரவு, குடியகல்வு துறையின் மூத்த அதிகாரிகள், அமைச்சின் பிரதிநிதிகள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களின் தலைவர்கள் கலந்து கொண்டனர். சந்திப்பின் போது தற்போதைய கடவுச்சீட்டு வழங்கும் நடைமுறைகளை நவீனப்படுத்துவது, அதற்கான தேவைகளை உள்கட்டமைப்பை மேம்படுத்துவது மற்றும் கடவுச்சீட்டு வழங்கல் வேகத்தை அதிகரிக்கும் துரிதமான தொழில்நுட்ப தீர்வுகளை செயல்படுத்துவது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. மேலும் வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்களுக்கு இன்னமும் சிறந்த, எளிதான மற்றும் நம்பகமான சேவையை வழங்கும் நோக்கில் தூதரகங்களின் சேவை தரத்தினை உயர்த்துவது மீது சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் புதிய மின்னணு முறைகள் மற்றும் ஒருங்கிணைந்த தகவல் பரிமாற்ற வலையமைப்புகள் மூலம் கடவுச்சீட்டு விண்ணப்பம் முதல் வழங்கல் வரை முழு செயல்முறையையும் சீர்திருத்துவதற்கான திட்டங்களும் விவாதிக்கப்பட்டுள்ளன. 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மூலம் வாகன இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள வரிகளை மேலும் உயர்த்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக அறியப்படுகிறது. வரிகள் அதிகரிக்கப்பட்டால் அனைத்து வகையான வாகனங்களின் விலைகளும் 15 தொடக்கம் 25% வரை உயரக்கூடும் என்று வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் துணைத் தலைவர் அரோசா ரொட்ரிகோ தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், தற்போதைய வரி விகிதங்கள் காரணமாக பலர் தமது சொந்த வாகன கனவை நிறைவேற்ற முடியாமல் உள்ளனர். வாகன இறக்குமதியில் விதிக்கப்படும் வரிகளை குறித்து நடுத்தர வர்க்க மக்களும் வாகனங்களை வாங்கும் வாய்ப்பை அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை நிதியமைச்சரான ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்வரும் வெள்ளிக்கிழமை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளார். அதனை முன்னிட்டு வாகன இறக்குமதி தொடர்பான வரி கொள்கையில் மாற்றங்கள் இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை 2025 செப்டம்பர் 30 வரையிலான காலப்பகுதியில் இலங்கை சுங்கத்துறை எதிர்பார்த்த இலக்கை விட 117% வருமானத்தை பெற்றுள்ளதாக அதிகாரிகள் பாராளுமன்ற வழிவகைகள் பற்றிய குழுவில் தெரிவித்தனர். அந்த காலத்திற்கான இலக்கு 1485 பில்லியன் என்று நிர்ணயிக்கப்பட்டிருந்த நிலையில் 1737 பில்லியன் வருமானம் ஈட்டப்பட்டதாக தகவல்கள் குறிப்பிடுகின்றன. குழு பாராளுமன்ற உறுப்பினர் விஜயஸ்ரீ பஸ்நாயக்கவின் தலைமையில் அண்மையில் கூடிய போது இந்த விவரங்கள் அதிகாரிகளால் வெளிப்படுத்தப்பட்டன. கடந்த ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் 2025 ஆண்டில் ஒவ்வொரு மாதத்திலும் சுங்க வருமானம் கணிசமாக உயர்ந்திருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் 2025 அக்டோபர் 14 வரை வாகன இறக்குமதியால் மட்டும் 587.11 பில்லியன் ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளதாகவும் இது மொத்த சுங்க வருமானத்தின் 37% ஆகும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். அந்த காலப்பகுதியில் மொத்தம் 55,447 கார்கள் இறக்குமதி செய்யப்பட்டு 472.26 பில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளது. இதற்கு கூடுதலாக 733 சரக்கு வாகனங்களின் இறக்குமதியினால் 48.67 பில்லியன் ரூபாவும், 1,42,524 மோட்டார் சைக்கிள்களால் 30.3 பில்லியன் ரூபாவும் மற்றும் 15,035 முச்சக்கர வண்டிகளால் 15.10 பில்லியன் ரூபாய் வருமானமும் பெற்றுக் கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் 1,679 பொது போக்குவரத்து பஸ் மற்றும் வேன் வகைகளின் இறக்குமதியினால் 12.66 பில்லியன் ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த தகவல்களின் அடிப்படையில் வாகன வரிகளில் மீண்டும் உயர்வு ஏற்பட்டால் அதனால் சந்தை விலைகள் மேலும் அதிகரித்து பொதுமக்களுக்கு வாகனங்கள் அடைய முடியாதவையாக மாறும் என்ற அச்சத்தை வாகன இறக்குமதியாளர்கள் வெளிப்படுத்தியுள்ளனர்.